அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த காலை நேரத்தை நல்ல உற்சாகத்தோட கருத்து நிறைந்த பொழுதாக இந்த நாளை இனிய நாளாக மாற்ற வேண்டும் என்கிற மிகப்பெரிய ஒரு வேட்கையோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஆதித்யா தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். உண்மையிலேயே இந்த வாழ்க்கை எப்ப தெரியுமாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பணிவோடு இருக்கிறப்ப அடுத்தவங்களோட பரிவோடு பேசும்போது இந்த வாழ்க்கை அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் சார். எத்தனை கோயில்களுக்கு போனாலும் சரி, கோயிலே கட்டினாலும் சரி, பணிவு நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா இந்த வாழ்க்கை சந்தோஷம் சார். சமீபத்துல ஒரு பெரிய பணக்காரர் அவர் என்ன பண்ணாரு, அவர் கட்டின ஒரு கோயிலுக்கு என்ன கூட்டு போனார். சாய்பாபா கோயில் அவர் கட்டியிருக்காரு. பெரிய பளிங்குல மார்பிள்ஸ்ல அவர் ஒவ்வொன்றையும் விளக்குறாரு. இந்த கல்லு சார் ராஜஸ்தான்ல இருந்து வர வச்சேன், இந்த கல்லு சார் இங்கிருந்து வர வச்சேன், அப்படியே இந்த கோயிலே சார் அவ்வளவு பிரம்மாண்டமா கட்டியிருக்கேன். பாபா அவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்துருக்காரு சார். நம்ம கோயில் அவ்வளோ ஒருக்கான தலமா மாத்திட்டேன் சார், அவ்வளவு வெல்வெஸ்டா மாத்திருக்கேன். அப்படியே அவர் சொல்லும் போதே அவருடைய ஆணவம் தெரியுது. எப்படி பண்ணிருக்கேன் தெரியுமா சார், பாபா இங்க இல்லாம வேற எங்க சார் போயிட முடியும், அப்படி பேசுறாருங்க அவரு. சீரடியை விட இங்க நான் சிறப்பா கட்டிட்டேன் சார்ன்றாரு சார். சாய்பாபா அவர்களே எளிமையா வாழ்ந்து மக்களையும் எளிமையா இருக்க சொல்லி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லிட்டு போனவர் அவரு. அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு கோயில் கட்டலாம், ஆனா அதுல ஆணவத்தோடு கட்டும் போது அந்த கோவில் அர்த்தம் மட்டும் போயதில்லை. பணிவோடு இருக்கும்போது தானே சார் இறைவனுடைய அரிச்சுவடியே நம்மளால பார்க்க முடியும். கிருஷ்ண விஜயத்துல ஒரு அழகான கதை. ஒரு கிருஷ்ணர் தூது போறாருல, இந்த தூது போகும்போது அங்க ஹஸ்தினாபுரத்துல கிருஷ்ணரை எங்க தங்க வைக்கிறதுன்னு யோசிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்றாங்களா. திருதராஷ்டிரர் சொல்றாரு, கிருஷ்ணா என்னுடைய வீட்டுக்கு வா கிருஷ்ணா, என்னுடைய அரண்மனைக்கு வா கிருஷ்ணா. இப்ப ஒவ்வொருத்தரா திருதராஷ்டிரர் ஒரு பக்கம், பீஷ்மர் ஒரு பக்கம், ஒவ்வொருத்தரா சொல்றாங்க. துரியோதனன் முதற்கொண்டு அழைக்கிறான், நீங்க எங்க வீட்டுல, ஏன்னா கிருஷ்ணரை தாம் பக்கம் எடுத்துட்டா நமக்கு பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு. இப்படி கிருஷ்ணர் ஒவ்வொருத்தரா கேட்டுட்டே வர்றாரு. விதுரா நீ எதுவுமே சொல்லவில்லையே, நீ எதுவுமே சொல்லவில்லையே. இப்ப விதுரர் சொல்றாரு, கிருஷ்ணா உன்னுடைய குடிசை அங்க இருக்கு கிருஷ்ணா, இது விதுரருடைய வீடு, உன்னுடைய குடிசை அங்க இருக்கு கிருஷ்ணா, நீ எப்போது வேணாலும் உன்னுடைய வீட்டில் தங்கி கொள்ளலாம்ன்ற. கிருஷ்ணர் சொன்னாராம், என் வீடே அங்க இருக்கும் போது நான் ஏன்பா அடுத்தவங்க வீட்டுல போய் தங்கணும்னு விதுரர் வீட்டுல போய் தங்கினாராம். துரியோதனன் அரண்மனையில் இருக்கக்கூடிய பாயாசத்தை விட விதுரர் பணிவோடு கொடுக்கக்கூடிய அந்த கஞ்சி இனிமையானது என்று போனார்ல, அந்த இடத்தில் தான் பாரதம் நமக்கு இந்த பணிவை கற்றுக் கொடுக்கிறது. யார் ஒருவன் பணிவோடு இருக்கிறானோ இறைவன் அவனுக்கு அருகே வருகிறான்றத பாரதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது சார். ஆஞ்சநேயர் கோயில்ல மிளகு வடை அடைச்சு, இந்த மிளகு வடை கொடுக்குறாங்களா, மிளகு வடையில அவனுடைய கம்பெனி பேரை அடிச்சு வச்சிருக்கான் சார். இவ்வளோ பெருசா ஒரு பக்கம் கம்பெனி பேர், இன்னொரு பக்கம் ஸ்டிக்கர். எப்படி அந்த வடையை சாப்பிடுவாங்க, வடையில பேர் அடிச்சு வச்சிருக்கான் சார். இப்ப ஒன்னும் டி நகர்ல ஒரு பெரிய நகை கிடைக்காரு. அவர் என்ன பண்ணாங்க, ஒரு மருத்துவமனைக்கு அவருடைய ஒரு பிளாக் கட்டி கொடுத்தார். அவர் இலவசமா ஒரு பிளாக் கட்டி கொடுத்தார். எல்லாரும் கேட்டாங்க, இது என்ன மக்களை உங்கள் பக்கம் கொண்டு வர்றதுக்காகவா அல்லது ஒரு விளம்பரத்துக்காக இதை நீங்க பண்ணியிருக்கீங்களான்னு. அவர் சிரிச்சுட்டே சொன்னார், அதெல்லாம் எதுவுமே கிடையாது, இந்த வாழ்க்கை, இந்த மிகப்பெரிய ஒரு விஷயமே எனக்கு மக்கள் கொடுத்தது. இந்த மக்கள் கொடுத்த ஒரு விஷயத்தை நான் திரும்ப அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, அதுக்காக நான் இந்த பிளாக் கட்டி கொடுத்தேன். இப்படி ஒரு புது நோக்கம் இருக்குல்ல, அதுதான் சார் வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாற்றும். சங்கர விஜயம்னு ஒரு புத்தகம், அந்த நூல்ல பத்மபாதர்னு ஒருத்தரை பத்தி சொல்லுவாங்க. அவர் ஆதிசங்கரருடைய சிஷ்யன். இந்த பத்மபாதருக்கு என்ன ஒரு பெரிய இதுன்னா, நரசிம்மர் மேல அவருக்கு அவ்வளவு பெரிய பற்று, தியானம் இருந்து இந்த நரசிம்மருடைய தரிசனம் நமக்கு கிடைக்கணும்பான்னு கடுமையான ஒரு தியானத்துல ஒரு காட்டுல நின்று தியானம் பண்றாரு. கடுமையான ஒரு தியானத்துல கண்ணை மூடி நிற்கிறார். அந்த பக்கமா ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் அந்த பக்கமா ஒரு வேடுவன் வந்தார், ஒரு வேட்டைக்காரர், ஒரு வேடுவன் வந்தார். அவர் இப்படியே பார்த்துட்டு, சாமி என்ன பண்ற அப்படின்னா, என்ன பண்றாரு இவர் தியானத்துல இருந்து கலைச்சு என்ன பண்றாரு. இப்ப இவருக்கு தியானத்தை கலைச்ச கோபம், தவத்தை கலைச்ச கோபம். ஆனா இந்த வேடுவனுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. கரெக்டா, நான் என்ன பண்றேன், தியானம் பண்றேன்ப்பா, யோகம் பண்றேன்ப்பா, குண்டலினி சக்தி எழுப்புறேன்ப்பா, இவரை கொண்டு வர போறேன்ப்பா, நரசிம்மரை கொண்டு வர போறேன்ப்பான்லாம் சொன்னா அவனுக்கு புரியாது. இப்ப அவர் யோசிச்சுக்கிட்டே சொல்றாரு, நான் ஒரு மிருகத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். யாரு, பத்மபாதர் சொல்றாரு, நான் ஒரு மிருகத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். இப்ப வேடன் இப்படியே பார்த்திருக்கா, மிருகத்தை தேடுறீங்களா இந்த காட்டுலயா? ஆமா, எனக்கு தெரியாம ஒரு மிருகமும் இந்த காட்டுல கிடையாதுங்க, என்ன மிருகம் சொல்லுங்க, நான் பிடிச்சு கொண்டு வரேன், நான் பிடிச்சு இவர் சிரிக்கிறாரு, அதெல்லாம் உன்னால பிடிக்க முடியாதுப்பா, அது ஒரு பெரிய மிருகம், எந்த மிருகமா இருந்தாலும் நான் பிடிச்சிருவேங்க, இந்த காட்டுல எனக்கு தெரியாத விஷயமே கிடையாதுங்கன்றாரு அந்த வேடன். இப்ப பத்மபாதர் வேற வழியே இல்லாம சொல்றாரு, அந்த மிருகம் எப்படி தெரியுமா இருக்கும்,
சிங்க முகத்தோட மனித உடலோட ஒரு மிருகம் இருக்கு. முடிஞ்சா அதை பிடிச்சு கொண்டு வாப்பா, அதுக்காகத்தான் நான் நின்று தவம் பண்றேன். அவரும் சிரிக்கிறான் வேடன். ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு கண்ணை மூடிட்டு இருந்தா எப்படிங்க மிருகத்தை பிடிக்க முடியும்? நான் போய் பிடிச்சிட்டு வரேன் பாருங்க அப்படின்ட்டு போனான். ஒரு நாள் ஆச்சு சார், 2 நாள் ஆச்சு சார், 3 நாள் ஆச்சு. இப்ப அந்த 3 நாள்ல அந்த நரசிம்மரை வந்து வேடனுக்கு தெரியவே இல்லை, அந்த மாதிரியான ஒரு மிருகம் தெரியவே இல்லை. என்ன தெரியுமா பண்ணா, நம்மளால பிடிக்க முடியல, 100% எஃபர்ட் போட்டான் சார். 100% இரவு பகலா தேடுறான் காடு முழுக்க. இப்படி ஒரு மிருகத்தை தன்னால பிடிக்கவே முடியலையேன்ற கோபத்துல வேட்கையில அந்த இயலாமையில மரத்துல இருக்கக்கூடிய அந்த இலைதலைகளை வச்சு கட்டி ஒரு கயரா கட்டி தூக்கு மாட்டிக்க போயிட்டான் சார். சாகிறதுக்கு துரிஞ்சுட்டான் சார். இறந்து போயிடலாம்ப்பா, அந்த மிருகத்தை நம்மளால பிடிக்க முடியல, நாம என்ன வேடுவன்னு சொல்லி இறக்க போனான். அந்த நேரத்துல நரசிம்மர் அப்படி வர்றாரு அந்த பக்கமா. அதே போல சிங்க முகத்தோட மனித உடலோட சிங்கத்தினுடைய உருமலோட நரசிம்மருடைய உருவம் தெரியுது. இவன் தூக்கு மாட்டிக்கு போன ஒரு நிமிஷம் பார்த்திருக்கான். இங்க இருக்கியா நீ, உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறேன், இங்க இருந்துட்டு நீ எனக்கு விளையாட்டு காட்டுறியான்னு வேகமா போய் 2 அடி போட்டு, யாரு நரசிம்மரை 2 அடி போட்டு, இவன் எந்த இதுல தூக்கு மாட்டிக்கலான் இருந்தானா அந்த கயிறை எடுத்து அவரை கட்டி அந்த பத்மபாதர் முன்னாடி வந்து நிப்பாட்டுறான் சார். பாத்தியா, இந்த நரசிம்மர் இங்க நிக்கிறார் தெரியுதா, நீ சொன்னிய அந்த மிருகம் அது இங்க நிக்குது தெரியுதா? அவர் பாக்குறாரு சார், அவர் கண்ணுக்கு எதுவுமே தெரியல. அவர் கண்ணுக்கு தெரியல, எங்க நிக்கிறாரு எனக்கு எதுவுமே தெரியலையே. இவன் வேடன் சிரிக்கிறான், இந்த தானப்பா இருக்காரு, இந்த பிடிச்சிட்டு வந்து நிக்கிறாருப்பா, இந்த இருக்கிறாரு, உன் கண்ணுக்கு தெரியலையான்னு. இப்ப பத்மபாதர் கண்ணுக்கு தெரியல, நீ பிடிக்கவே இல்லைன்றாரு. அப்ப நரசிம்மர் பெரும் குரல் எடுத்து சிரிச்சாராம். பெரும் குரல் எடுத்து சிரிக்கிறார். பத்மபாதர் அதிர்ந்து போறார். தனக்கு கிடைக்காத தரிசனம், இத்தனை நாள் தவம் பண்ணி தனக்கு கிடைக்காத தரிசனம் ஒரு சாதாரண வேடுவனுக்கு எப்படிப்பா கிடைச்சிச்சு? இப்ப நரசிம்மர் சொல்கிறார், இவன் 100% என்னுடைய நினைப்பாகவே இருந்தான், 100% அதற்கான உழைப்பை போட்டான், 100% பணிவாக இருந்தான். அதனால் நான் அவனுக்கு தரிசனம் கொடுத்தேன். உனக்கு இன்னொன்று தெரியுமா, இந்த குரல் உனக்கு ஏன் தெரியுமா கேட்கிறது? என்னுடைய குரலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உனக்கு எப்படி தெரியுமா வந்தது? இவனுடைய நட்பு இருந்த காரணத்தினால்தான் இந்த குரலை கேட்கக்கூடிய பாக்கியமும் உனக்கு கிடைத்ததுன்னு நரசிம்மர் சொல்லிட்டு போனலாம். பெரிய தவத்தை விட, பெரிய தியானங்களை விட நீங்கள் செய்யக்கூடிய பணிவான வேண்டுதல், பணிவான செயல்கள் இறைவனை அழைத்து கொண்டு வரும்ன்றத இந்த சங்கர விஜயத்தில் இருக்கிற கதை நம்ம கற்றுக்கொண்டு சார். எவ்வளோ பெரிய அரசர்கள், எவ்வளோ பெரிய முனிவர்கள், எவ்வளோ பெரிய ஞானிகள் நமக்கு என்ன தெரியுமா சார் கற்றுக் கொடுத்துருப்பாங்க? அரசனாகவே இருந்தாலும் மக்கள் முன்னாடி பணிந்து போவன்னா வரலாற்றுல நிற்கிறான்னு ஒரு கதைங்க. மதுரையில நம்ம சோழர்களை பத்தி அதிகமா படிச்சிருப்போம். மதுரையில ஒரு பாண்டியர் இருந்தார், பொற்கை பாண்டியன் அவர் பேரு. பொற்கை பாண்டியன் அவரு நாட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணுன்றதுக்காக நகர்வலம் வராரு. நகர்வலம் வரும்போது ஒரு வீட்டுல பேச்சு குரல் கேட்குது. இரவு நேரத்துல கணவன் வெளியூருக்கு போறாரு. இரவு நேரத்துல கணவன் வெளியூருக்கு போறாரு, பொருள் தேடி வெளியூருக்கு போறாரு. இப்ப அந்த கணவன் மனைவிட்ட கேட்கிறாரு, நான் வெளியூருக்கு போயிட்டா நீ தனியா இருப்பியே, உனக்கு பயமா இருக்காதான்? அந்த மனைவி சொல்றாங்க, நீங்க சாதாரண நாட்டிலே அங்க நம்ம இருக்கோம், பாண்டிய மன்னரினுடைய நாட்டுல இருக்கோம். பாண்டிய மன்னர் நாட்டுல இருக்கும்போது நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட முடியுமா அப்படின்னு அந்த மனைவி கேட்கிறாங்க. இதை கேட்டு அந்த மன்னன் ஆனந்த கண்ணீர் அடிக்கிறாங்க. தினமும் அந்த தெரு வழியா போய் அந்த வீட்டுக்கு அவர் காவல் இருப்பார். 3 மாசம் ஆகுது, 6 மாசம் ஆகுது, 1 வருஷம் ஆகுது. திடீர்னு அந்த வீட்டுல ஒரு ஆண் குரல் கேட்டுச்சு. இவர் அதிர்ந்து போய் திருடன் யாரோ வந்துட்டான் போல, ஏதோ பிரச்சனை போலன்னு போய் கதவை தட்டிடுறாரு. அதுக்கப்புறமா ஜன்னல் வழியா பார்த்தா கணவன் திரும்பி வந்திருக்கான். வெளியூர் போன கணவன் திரும்பி வந்திருக்கான். அதனால அந்த ஆண் குரல் பேச்சு குரல் கேட்டது. ஐயோ, இந்த கதவை தட்டிட்டோமே, இவங்களுக்கு வேற ஏதாவது தப்பா நினைச்சிட போறாங்களே என்ன பண்ணிட்டாரு, எல்லார் வீட்டு கதவையும் தட்டிட்டு போயிட்டார். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லார் வீட்டு கதவையும் தட்டிட்டு போயிட்டார். மறுநாள் அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து அரசவையில நிக்கிறாங்க. என்னன்னு கேட்கிறாரு, இந்த மாதிரி நேற்று இரவு எங்களுடைய எல்லார் வீட்டு கதவையும் யாரோ தட்டிட்டு போயிட்டாங்க, ஏதோ பிரச்சனை நாட்டுல, அதான் எல்லார் வீட்டு கதவையும் நள்ளிரவுல வந்து தட்டியிருக்காங்க. அரசன் கேட்டாரு, சரி தட்டினவனை என்ன பண்ணலாம், தட்டினவனுடைய கையை என்ன பண்ணலாம்? ஒருமித்த குரல்ல எல்லாரும் சொல்றாங்க, தட்டினவனுடைய கையை வெட்டி விடுவதுதான் சரியான தீர்ப்புன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஒரு நிமிஷம் யோசிக்கல சார், தன்னுடைய உடைவாளை கலட்டினாரு, தன்னுடைய கையை தானே வெட்டினார் சார். இவர் தான் தட்டினார்னு அந்த உண்மை எல்லாம் தெரிய வர மக்கள் எல்லாம் அவருக்காக பொன்னால் கை செய்து கொடுத்தார்கள் என்று, அதை பொருத்தினார்கள் என்று பொற்கை பாண்டியனாக பாண்டிய மன்னன் ஆட்சி நடத்தினான் என்பது பாண்டியர்களுடைய வரலாறு. அப்படியா, ஒரு அரசனாகவே இருந்தாலும் கூட, ஒரு பெரிய யோகியாகவே இருந்தாலும் கூட, இறைவனாகவே இருந்தாலும் கூட,
பணிவோடு இருக்கும்போது தான் இந்த வாழ்க்கை நம்மை பரிவோடு பார்க்கிறது. அந்த பணிவு உங்களுக்கு இருந்தால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள்.